அங்க இருக்க அதிகாரிக்கு தமிழ் தெரிய வாய்ப்பு இல்லை, இங்க இருக்க அதிகாரிக்கு ஹிந்தி தெரியாமையும் இருக்கலாம். அப்போ கனெக்டிங் லாங்குவேஜுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்க. நான் 22 இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் கனெக்டிங் என்ன, இப்ப எதுக்கு மூன்றாவது மொழின்னு எதுக்கு சொல்றோம்? கனெக்டிங் தானே சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, அதைத்தான் அண்ணா பெருந்தகை அவர்கள் சொன்னாரு, ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அதுல பெரிய உருவமே போயிட்டு வரலாம். அப்புறம் அந்த பெரிய உருவத்தோட குட்டிக்கெல்லாம் இன்னொரு ஓட்டை போட்டா எப்படி? அது அறிவுக்கு பொருந்தாது. அதனாலதான் இங்கிலீஷுங்கிற சர்வதேச அளவுல கனெக்டிங்கா இருக்கிற மொழியே மாநிலத்திற்கும் போதுமானது, இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயும் போதுமானதுன்னு முடிவு செய்ய நீங்க யார் சார்? ஃபர்ஸ்ட் நாங்க யாருன்னா மக்களின் உணர்வு. இது பெற்றோர் முடிவு செய்ய வேண்டியது. ஓகேவா? பெற்றோர் முடிவு பண்ண வேண்டியது. தங்களுடைய குழந்தைகள் எத்தனை அரசு முடிவு பண்ணணும். பெற்றோர் பெற்றோரும் முடிவு செய்ய அரசு முடிவு. அப்ப அரசு எதுக்கு? நீங்களா கவர்மெண்ட் எதுக்கு? நீங்களா கவர்மெண்ட் எதுக்கு? கவர்மெண்ட் எதுக்கு? நீங்க யாரு? கவர்மெண்ட் எதுக்குன்னு கேக்குறேன். அதுதான் பாலிசி போட்டிருக்காங்க. பாலிசி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட். எனக்கு என்னன்னா, நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க டெல்லியில உட்கார்ந்து டிக்டேட் பண்ணுவீங்க, அதை எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? உறுதியா சொல்றோம், தமிழகம் ஒருபோதும் இந்த ஆதிக்க மனப்பான்மை, அது மத அடிப்படையில் வந்தாலும் சரி, மொழி அடிப்படையில் வந்தாலும் சரி, அரசியல் அடிப்படையில் வந்தாலும் சரி ஏற்காது.